ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சிஸ்டரோட வெட்டிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே என்கேஜ்மெண்ட், வெட்டிங் இந்த ரெண்டுமே வந்துட்டு நான் சேர்ந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் தான் கிடச்சது. ஸோ கிடைச்ச வீடியோஸ் வச்சு நான் இப்போ வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த என்கேஜ்மெண்ட் டேட் அன்றைக்கி மார்னிங், சாட்டர்டே அன்றைக்கி மார்னிங் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு வீட்டில் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அத்தைங்க, அம்மாமாருங்க, அப்புறமா வந்துட்டு அக்காமாருங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் மருதாணி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு நாங்கள் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என் தங்கச்சி தான் கோலம் போட்டால் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு கலர் கொடுத்தோம். போய் இப்படி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதே வந்துட்டு யாராவது கல்யாணத்தில் மீட் பண்ணி தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு மொமெண்ட்டையும். போடணும் அப்படி சொல்லிட்டு மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணி எல்லா கலரையும் கலந்து வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஸோ கலர்ஸ்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிலாம் வந்துட்டு போட்டுட்ருந்தோம். 2-3 கலரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எங்கள் கோலத்தோட ஃபைனல் லுக்கு. என்னதான் வந்துட்டு ஜாலியாக இருந்தாலும் பொண்ணுங்க வீட்டில் கல்யாணங்கிறது ஒரு எமோஷ்னலான மொமெண்ட் தான். இது வந்து முடுகு கட்டுறதுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு முடுகு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, தேங்காய், பழம், வெத்தலை இதெல்லாம் வச்சு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டு சைடும் வந்துட்டு பொண்ணு கூட போகிறவங்க முடுகு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. மாப்பிள்ளையோட அத்தை, அக்கா அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து முடுகு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்துட்டு பொண்ணு அழைக்க வருவாங்க, பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம கூட யாராவது 2-3 பேர் போவோம். அப்போ நம்மளும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து கட்டின முடுகை வந்து எடுத்துகிட்டு போகணும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு அழைச்சிட்டு வர வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்ட போய் எங்கள் வழக்கப்படி பருப்பு சாதம் வந்து போடுவாங்க. ஸோ வந்தவங்களில் 5 பேர் அந்த மாதிரி வந்துட்டு 3 பேர் பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு பொண்ணை தாய்மாமா சேலை கட்டி தாய்மாமா வந்து ஆசீர்வாதம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த எமோஷனல் மொமெண்ட்லாம் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஸோ பொண்ணை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்துட்டு பொண்ணுக்கு அப்பா முறை உள்ளவங்க உட்காருவாங்க, அந்த பக்கம் வந்துட்டு பையனுக்கு அப்பா முறை உள்ளவங்க உட்காருவாங்க. உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து சம்மந்தம் கலைச்சிக்குவாங்க. பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்துட்டு சந்தன குங்குமம் வச்சு மாலை போட்டு சம்மந்தம் கலைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், தட்டு வரிசை, பழம், தேங்காய், பூவு, சாரீ, மாலை, அப்புறமா வந்துட்டு டேட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்துட்டு சுற்றி வரும். ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்துட்டு சுற்றி வரும். 3 சுற்றி வந்துட்டு எல்லார் கையிலையும் வந்துட்டு அந்த தட்டு வந்து சுற்றி இறக்கி வச்சுருவாங்க. குங்குமம் வந்துட்டு வச்சுக்குவாங்க. வச்சுட்டு இருக்கிற நம்ம கொண்டு வந்த தட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி 3 ரவுண்டு வந்துட்டு சுற்றி எல்லார் கையிலையும் வந்துட்டு போயிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கல்யாண பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பும் போது தாய்மாமாவோட சாரீ கட்டியிருப்பாங்க. அந்த சாரியோட தான் மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு இவங்க நிச்சயார்த்த சாரீ, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்த நிச்சயார்த்த சாரியை வந்து கொடுப்பாங்க. அதை மாற்றிட்டு வரணும். சிஸ்டர் சுனந்தா. ஸோ சபைக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு பொண்ணை எல்லாத்தையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாரீ வாங்கிட்டு போய்
சாரீ கட்டிட்டு வருவாங்க. ஸோ மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே வந்துட்டு மேடைக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய செயின் மோதிரம் எல்லாமே வந்துட்டு போட்டாச்சு. அது மாதிரி வந்துட்டு பையன் வீட்டிலேருந்து என் தங்கச்சிக்கு வந்துட்டு செயின் போட்டாங்க. எங்கள் வீட்டு சார்பாக எங்கள் அண்ணனும் எங்கள் கடைக்குட்டி சிங்கம் எங்கள் தம்பியும் வந்துட்டு செயினும் மோதிரமும் போடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கடம்பூர் ராஜு வந்துட்டு வந்திருந்தாங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்துட்டு வாழ்த்துறதுக்கு. கடம்பூர் ராஜு தான் வந்துட்டு நம்மளோட கோவில்பட்டியோட கரண்ட் எம்எல்ஏ. ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா வந்துட்டு கேப்சர் பண்ணவே முடியல. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்த வீடியோ வந்துட்டு கிடைக்கல. ஸோ என்கிட்ட இருக்கிற வீடியோ நாங்கள் ஃபோன்ஸில் எடுத்த வீடியோலாம் வச்சு தான் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்காண்டி அட்டாச் பண்ணேன். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் அன்றைக்கி நாள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ ஷூட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அதோட வந்துட்டு அன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் கல்யாணத்தன்னைக்கு காலையில் மாப்பிள்ளைக்கு வந்துட்டு அவங்க தாய்மாமா வந்துட்டு மாலை போட்டாங்க. பொண்ணோட தாய்மாமா வந்துட்டு மாலையும் தொண்டை மாலையும் வந்துட்டு போட்டு விடுறாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் அடுத்து சேர்ந்து நின்று சபை நமஸ்காரம் வந்துட்டு பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு கூரைப்புடவை வந்துட்டு கொடுப்பாங்க. பொண்ணு இப்போ தாய்மாமா சடை தான் வந்துட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மனையில் வந்துட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி எங்களோட வழக்கப்படி வந்துட்டு கூரைப்புடவை தான் கட்டிட்டு உட்காருவாங்க. ஸோ தாய்மாமா வந்துட்டு கூரைப்புடவை கொடுப்பாங்க. பொண்ணு கூரைப்புடவை கட்டிட்டு வந்துட்டு உட்காருவாங்க. அவளுக்கு வந்துட்டு மொதல் நாள் மேக்கப் 2வது நாள் மேக்கப் 2மே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு செட் ஆகிருந்தது. ஸோ இப்போ கூரைப்புடவை கொடுத்துட்டாங்க. அதை போய் மாற்றிட்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்துட்டு கல்யாணத்துலேயே ரொம்ப எமோஷ்னல் மொமெண்ட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும், எல்லா பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு. பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட் தான் தார வார்த்தை கொடுக்குறது. நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு வீட்டில் வந்துட்டு வளர்ந்து அதுதான் நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு வளர்ந்து இருந்திருப்போம். ஆனால் வந்துட்டு திடீர்னு ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்து அந்த ஃபேமிலி தான் உன் ஃபேமிலின்னு சொல்லும்போது எது நம்ம வீடுனே நமக்கு புரியாது. பிறந்த வீடு நம்ம வீடா இல்லை புகுந்த வீடு நம்ம வீடான்னு வந்துட்டு நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட் எல்லா பொண்ணுங்களுக்குமே வாழ்க்கையில் அதுதான். ஸோ பொண்ணாக பிறந்தாலே வந்துட்டு நம்ம பெற்றவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுதான் உலக நியதியும் கூட. ஸோ அதெல்லாம் தெரியும். ஆனாலும் வந்துட்டு அப்போயே என் தங்கச்சி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டா. என் கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு இதை விட அழுதாங்க. எங்கள் அம்மா அழுதாங்க. அதை விட என் தங்கச்சிங்க 2 பேரும் ரொம்ப அழுதாங்க. அவளுக்காண்டி நான் பின்னாடி கர்ச்சீஃப் வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தேன். அதை பற்றி பேசும்போதே வந்துட்டு அழுக தான் வருது. ஸோ இந்த மாதிரி கல்யாண வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தாரவத்தை கொடுக்குற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே அழுகையே வந்துடும். ஸோ கல்யாணம் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு மாலை மாற்றுறது, அப்புறமா நம்ம ட்ரெடிஷ்னல் படி விளையாடுறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் படி ஐயர் சில கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சாங்க. ஸோ அதெல்லாம் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்போது நாங்கள் வந்து நாத்தனார் முறையில் நாங்கள் தானே ஆர்த்தி எடுக்கணும், பொண்ணுக்கு வந்துட்டு அக்கா தங்கச்சிங்கிற முறையில். ஸோ மாப்பிள்ளையை வந்துட்டு வச்சு நாங்கள் வசூல் பண்ணாமல் விடவே இல்லை. ஆளுக்கு 500 வந்து வசூல் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காண்டி. அன்றைக்கி அவங்க வரும்போது பயங்கரமான மழையும் கூட. கொஞ்சம் இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும். ஸோ பாருங்கள். வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே வரவேற்றுட்டு பாலும் பழமும் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோவும் இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வெளியே நிக்க வேண்டியதான். சீக்கிரம் சட்டு புட்டுன்னு காசை வாங்குங்க. காசா ஸ்டூலு 3 பேருக்கு 3 செய்யணும். என்ன கிடையாது போடுறீங்க. கதவு மூடிடுவான். இங்கேயே முடிவு மாமா காசு மட்டும் நான் கூட சின்ன பிள்ளை பாடுறேன். சேர்த்துக்கோ 5 போதும். மாறிட்டாங்க எல்லாம் ஓடி போயிருங்க. எவ்வளவு தெரியும்ல டிவாட்டுக்கு வரும். கண்டிப்பா தட்டிடுவாருன்னு திருப்பி நம்ம மேல பெருசா
அப்படியா? சூடா இருக்கு சொன்னேன்ல.